தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மகளிர் தின நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் மாளிகாவத்த PD சிறிசேன மைதானத்தில் இடம்பெற்றது. பெண்கள் நாம் ஒரு குடையின் கீழ் பெண்கள் மீண்டலும் போது நாடு மீண்டலும் எனும் துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த மகளிர் தின நிகழ்வில் நாட்டின் சகல மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அதிகளவானோர் கலந்து கொண்டனர். இங்கு உரையாற்றிய பிரதமர், ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையினூடாக நமக்கு முன்னால் உள்ள சவால்களுக்கு முகம் கொடுத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஒவ்வொருவரையும் கட்டியெழுப்பி முன்னோக்கி செல்ல உள்ளதாக தெரிவித்தார். நாம் ஒவ்வொரு துறையிலும் முன்னெடுக்கும் மாற்றங்கள் கல்வியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட சகல துறைகளிலும் ஆரம்பித்துள்ள இந்த பாரிய பரிமாற்றம் இந்த நாட்டின் சகல குடிமகனுக்கும் சென்று சேர வேண்டும். அதனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த இலக்கை அடைந்த நாள்தான் நாம் உமது இலக்கை அடைந்த நாளாக இருக்க முடியும். எனவே இன்னும் நாம் பயணிக்க வேண்டியுள்ளது. அந்த இலக்கை நாம் யதார்த்தமாக்குவோம். அதனை அண்மித்து வருகின்றோம் என்ற நம்பிக்கையோடு நாம் செயற்பட்டு வருகின்றோம். வாசனாவ பிரார்த்தனா கரமின் மம நதரவேனுவா. சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜும் இங்கு உரையாற்றினார். 2026 ஆண்டு சர்வதேச மகளிர் தினமானது உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான மகளிர் தினமாக அமையட்டும் என்ற பிரார்த்தனையுடன் நாங்கள் இன்று உங்களுடன் சேர்ந்து கொள்கின்றோம். இவ்வளவு காலமும் மலையக மக்களுக்கு ஒருபோதும் தர முடியாதென்று பறைச்சாற்றப்பட்டிருந்த சம்பள உயர்வினை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இம்முறை கொடுப்பதற்கு எங்கள் அரசாங்கம் முன் வந்திருக்கின்றதை பற்றி பெருமையுடன் நாங்கள் கூறுகின்றோம். வீட்டுரிமைகளையும் காணி உரிமைகளையும் வழங்குவதற்கு இந்த முறை மாத்திரம் 50,000க்கு கிட்டத்தட்ட வீடுகளை வீட்டமைப்பு திட்டங்களாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் 20,000 வீடுகள் மலையகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை தான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எதிர்வரும் 5 வருடங்களுக்கு பிறகு சட்ட ரீதியாக பாதுகாப்புடைய, சமுதாய அரவணைப்புடைய, பொருளாதாரத்தில் வலுப்படுத்தப்பட்ட, ஒன்றாக இணைக்கப்பட்ட, சமத்துவத்துடன் வாழுகின்ற, இனவாதமற்ற, மதவாதமற்ற இலங்கையில் எல்லா பெண்களும் சமமான உரிமைகள் கொண்ட மனிதர்களே என்ற மனிதநேயத்துடன் ஒன்றாக வாழக்கூடிய சமுதாயத்துக்காக ஒன்று சேர்ந்து பயணிப்போம். 116 වන අභිමානවත් කාන්තා දින සැමරුම් මුලල සමගින් එක්වෙන ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති අනුරකුමාර දිසානායක සහෝදරයා. பின்னர் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பொருளாதார வாய்ப்புகள் இல்லாத பெண்களை பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக மாற்றுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். ආණ්ඩුවක් පාලනයක් පිළිබඳව හොඳද නරකද කියලා මනින්න තියෙන හොඳම නිර්ණායක තමයි ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமா தீய அரசாங்கமா என அளவிடுவதற்கான சிறந்த அளவீடு அந்நாட்டு பெண்கள் எந்த அளவு அரசாங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதாகும். எமது அபிப்பிராயம் என்ன? தலையில் பாரிய சுமை, பாரிய கவலை, வேதனை ஆகியவற்றை தமது இதயத்துக்குள் சுமந்து கொண்டு சிக்கி தவிக்கும் பெண்கள் புன்னகிக்கும் எதிர்காலத்தை உருவாக்கும் எதிர்பார்ப்பிலேயே நாம் பணியாற்றி வருகின்றோம். அதற்கான திட்டங்களையும் வகுத்துள்ளோம். நமது நோக்கம் ஒட்டுமொத்த நாடாக நாம் மேல் எழுவது எப்படி? அதற்கான ஒட்டுமொத்த வேலை திட்டத்தினுள் தான் பெண்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனை, அவள் பெண்ணாக இருப்பதனால் முகம் கொடுக்கும் பிரச்சனை குறித்து நாம் கவனம் செலுத்தி திட்டங்களை வகுத்துள்ளோம். நமது தேவை என்ன? மேல் உள்ளவர்கள் ஈட்டும் பணம் அவர்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வெற்றி கிராமத்தில் உள்ள எமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு விரிவடைவு செய்வது எப்படி? அதற்கான வேலை திட்டம் ஒன்று தேவை. ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் பிள்ளைக்கும் பாதுகாப்பு தொடர்பான நம்பிக்கையை ஏற்படுத்தும் நாடாக இந்நாட்டை மாற்றுவோம். அந்த வேலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாத்திரமே செய்யும் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். இந்த நாட்டை உலகிலேயே மனிதாபிமானம் மிக்கவர்கள் உள்ள உயர்ந்த நாடாக உருவாக்குவோம். அதுதான் எமது எதிர்பார்ப்பு. உலகின் எந்த பிரச்சனை நடக்கட்டும், எந்த ஒரு அழிவாக இருக்கட்டும், அதில் யுத்தம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், யுத்தத்துக்கு ஆதரவளிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், யுத்தத்துக்கு ஆசீர்வாதம் வழங்குபவர்களும் உள்ளனர். ஆனால் உலகில் ஒரு நாடு உள்ளது. யுத்தத்தின் போது மனிதாபிமான கொடியை முன்னிலைப்படுத்தும் தேசம் ஒன்று உள்ளது. அதுதான் இலங்கையர்கள் என்ற இனம் என்ற செய்தியை நாம் உலகுக்கு கொண்டு செல்வோம். எந்த பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நிலைக்கு இந்த சமூகம் முகம் கொடுத்தாலும், மனிதாபிமானம் நிறைந்த சமூகம் வாழும் நாடுதான் இலங்கை என்ற நாமத்தை நாம் இந்நாட்டிற்கு கொண்டு வருவோம். மனிதாபிமான இலங்கை என்று இலங்கையின் நாமத்தை உலகில் நிலைநிறுத்துவோம். பேதங்களின்றி மனிதாபிமானம் மற்றும் உணர்வுகளை மதித்து நடக்கின்ற தேசம் என்ற ஒன்றை உருவாக்கும் நடவடிக்கையின் ஒரு கட்டமாகத்தான் நாம் நமது நாட்டின் பெண்களையும் சிறுவர்களையும் பார்க்கின்றோம். மனிதாபிமானமிக்க ஒரு நாட்டில் பெண்களுக்கு பஸ்ஸில் பயணிக்க முடியாத நிலை இருக்க முடியாது.
அப்படியான நாட்டில் சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக முடியாது. அலுவலகம், வீடு ஆகியவற்றில் பிரச்சனைகளுக்கு எமது பெண்கள் உள்ளாக முடியாது. மனிதாபிமான நாட்டுக்குள் நாம் அனைவரும் மனிதர்கள் என்று கருதக்கூடிய ஒரு தேசத்தை உருவாக்குவோம். அதற்காக தேசிய மக்கள் சக்தி, அதாவது NPP பெண்கள் பாரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். රාජ්‍යයක් අපි නිර්මාණය කරනවා. ඒ වෙනුවෙන් ජාතික ජනබලවේගයේ NPP කාන්තාව විශාල වේසක් දරනවා.